அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் எழமாட்டார்கள். ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. இதற்கு காரணமே அவர்கள் நிச்சயமாக வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதானே, என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று அவர்கள் கூறியதனாலாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றான், வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரம ரிபா. வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف. யாரெல்லாம் வட்டி ஹராம் என்கிற செய்தி பெற்று அதை விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு கடந்தது போக அல்லாஹ் அவருடைய காரியத்தை பார்த்துக் கொள்கிறான். வஅம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத ஃபஉலைக அஸ்ஹாபுன் நார். வட்டி ஹராம் என்கிற செய்தி தெரிந்தும் தொடர்ந்து அதை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்கள் அதிலே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டி அல்லாஹ் தஆலா அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். நிச்சயமாக யாரெல்லாம் நிராகரித்து பாவிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 279வது வசனத்துல சொல்லும்போது 2வது அத்தியாயத்துல فَإِنْ لَمْ تَفْعَلُوا فَأَذَنُوا بِحَرْبٍ مِنَ اللَّهِ. இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால், இந்த ஹராத்தை நீங்கள் கைவிட்டு விடவில்லை என்றால் فَأَذَنُوا بِحَرْبٍ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ. அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு அவனோடு சண்டைக்கு தயாராகி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வட்டி என்பது இன்றைக்கு வேறு வேறு பெயர்களிலே நம்முடைய சமுதாயத்திடத்திலே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லயத்தியன் அலா நாஸி ஜமானுன் லா யுபாலி அல்-மர்உ பிமா அഖذ அல்-மால மின் அல்-ஹலாலி மின் அல்-ஹராம். இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதன் அவன் வந்த பணத்தை ஹராமாக வந்ததா ஹலாலாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம், மிக சீக்கிரம் ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதர்கள் தங்களுடைய பொருளீட்டல், பணம், வருவாய் இதை என்பதை எவ்வளவு வருதுங்கிறத மட்டும் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. பெரும்பாலும் எப்படி வருது, என்னத்தால வருது, இந்த காசு ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத பார்க்கறது மிக குறைவாகவே அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வட்டி கொடுக்கல் வாங்கல் என்பது பல பெயர்களிலே நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக வட்டி இவ்வளவு கொடுத்தால் இவ்வளவு லாபம், அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இந்த வட்டிக்கு வேறு பெயர்கள் வைத்து லாபம், இன்ட்ரெஸ்ட், சந்தோஷம், பினான்சி, ஓடி, முதல் கடன், சிட்ட, கூட்டம் என்ற பெயர்கள்ல இந்த வட்டி வேறு வேறு பெயர்கள்ல வந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம சமுதாயத்துக்கு தெரியும், இது வட்டி தான் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வியாபார முறை வந்துச்சு. இல்லாட்டி பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை கொண்டாந்து வச்சு அதை விற்பாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கினா, ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினா, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் தருவாங்க, 3 கார்டு தருவாங்க. அந்த 3 கார்டை நீங்க 3 பேருக்கு விற்கணும். அந்த 3 பேரும் ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குவாங்க. வாங்கினா அந்த 3 பேருக்கும் அவங்க 3 கூப்பனை கொடுத்துட்டு அந்த 3 பேரும் வாங்கினதுனால உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு புள்ளி, ஒரு பட்ஜெட் ஒன்று தருவாங்க. இப்ப அந்த 3 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க யாருக்காவது விற்பாங்க.
அந்த 3 பேரும் ஆளுக்கு 3 பேர் 9 பேருக்கு விற்பாங்க. அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க. இப்படி எல்லாரும் விற்க அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். அந்த ஃபெஸ்ட் ஆரம்பிச்சு விட்டவருக்கும் அப்படியே கும்பமாக அப்படியே என்ன செய்யும், வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு என்ன செய்தாங்கன்னா, ஒரு சில மௌலைமார்களே அதுல நிர்வாகத்துல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. இந்த வட்டி கொடுக்கிறார்கள் வாங்குறாங்கல்ல, நியாயம் ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமலையில 275 வசனத்தில் அவர்கள் ஷைத்தான் தீண்டியவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா, அது என்ன காரணத்தினால் அவர்கள் அப்படி எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது ஏன் என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, ஒன்றுதானே. காசை கொடுக்கும், ஒரு 1000 ரூபாவை கொடுக்கும், ஒரு 100 ரூபாய் தரும். அந்த 1000 ரூபாய் எங்கள்கிட்ட இருந்தா நாமளும் அதை வித்து உழைப்பேன் தானே, 500 ரூபாய் உழைப்பேன். காசை கொடுத்து திரும்ப காசை சம்பாதிக்க தானே. அந்த காசையே அவன்கிட்ட கொடுக்கும், அவன் நமக்கு லாபம் தாவான். அந்த வியாக்கியானம் பேசுறாங்க, தர்க்கம் பேசுறாங்க. இப்படி பேசினதாலதான் அந்த தவறு. அப்ப ஆரம்பத்துல என்ன வட்டி கொடுக்கல் வாங்கல்ங்கிறது அல்லாஹ் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால குர்ஆன் இறங்கும் போது கூட இந்த வட்டி செய்யறவங்க ஏதாவது ஒரு சாட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த பிரமிட் சிஸ்டம் வியாபாரத்துல ஒரு சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சாட்டுண்டா, இந்த பொருளை நாங்க ஒரு கடையில போட்டு வியாபாரம் பண்றோம்னா கடை வாடகை இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, தண்ணி பில் இருக்குது, கடையில வேலை ஆட்கள் சம்பளம் இருக்குது, விளம்பர செலவுகள் இருக்குது, அதை பேக்கு போட்டு கொடுக்கறது இருக்குது. இப்படி எல்லாம் இந்த செலவுகளை எல்லாம் நாங்க வச்சு போட்டு நாங்க என்ன செய்யறோம்னா உங்களுக்கு அந்த லாபத்தை தாரோம். நீங்க 3 பேர் ஆள் பிடிச்சா அந்த விளம்பர காசு தான் அதை 3 பேருக்கு தாரக்குது அப்படின்றாங்க. சின்ன நியாயமா தெரிஞ்ச ஒரு சில மௌலிமாரும் போய் அதை ஹலால் பத்துவா கொடுத்து சில வீட்டுக்குள்ள கூட்டங்கள் நடந்து இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அரசாங்கம் கூட இதை தடுத்து இருந்துச்சு. ஏனென்றால் இதுல பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு. அதை புத்திய உள்ளவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. எப்பவுமே இந்த வியாபாரம் 1 3 ஆகி 3 9 ஆகி 9 27 ஆகி அப்படின்னு போகும்போது ஒரு 4-5 அடுக்கு தாண்டக்குள்ள லட்சக்கணக்காயிருவாங்க. அந்த லட்சக்கணக்காக கூட முன்னுக்கு நல்ல லாபம் இருக்குத்தான், அது மட்டும் தான் விளங்கும். ஆனா இத பொருளை வாங்குற நோக்கமே பொருள் வாங்குறதுக்கு இல்ல, அந்த பொருளை வாங்கி எடுத்து 3 கூப்பம் வாங்குறதுக்கு தான். அந்த கூப்பனோடாக உழைக்க போறோம். நாம 20,000 ரூபாய்க்கு சாமான் மாட்டி போட்டு லட்சக்கணக்கில் உழைக்க போறோம்ங்கிற நோக்கத்துக்கு தான் தேவையில்லாத சாமானை வாங்குறாங்க. வாங்கி ஒரு மூலையில கிடைக்கும், ஆள் பிடிக்காங்க. கடைசியிலாக கோடிக்கணக்கான ஆட்கள் இதுல அங்கத்தவராகி வாங்கும் போது அவன் கடையை இழுத்து மூடுவான். அடியில உள்ள அவ்வளவு பேரும் பாதிக்கப்படுவாங்க. அவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவன் எஸ்கேப் முன்னுக்கிறார்கள். லாபத்துக்கு மேல எடுத்து போட்டு அவங்க பவுனமா இருப்பாங்க. கடைசியா பாதிக்கப்படக்கூடியவர்கள் விஷயத்துல எல்லாருமே அல்லாஹ்க்கு முன்னால போய் நிக்கணும். அதான வட்டிங்கிறது. வட்டிங்கிறது அப்படித்தான், லாபம் இருந்தான். ஆனா ஹராம் அப்படின்றா அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளும். அப்ப அந்த கடைகள் எடுத்து முடி நிறைய பேர் அதுல மடப்பட்டம் கட்டு அது முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த போன் மூலமாக இந்த பிரமிட் சிஸ்டம் வேற ஒரு முறையில வந்துகிட்டு இருக்குது. சும்மா காசை தாங்க, நாங்க பொருள் தாரம் பண்ணா நாம அது என்ன காசை தந்தா காசு தாரம் பண்ணா அது என்ன வட்டி எம்பம். நம்மளோட கண் துடைப்புக்கு என்னையாலும் ஒன்று அங்க நடக்கணும், என்னையாலும் ஒன்று நடக்கணும். அதுக்கு இப்ப போன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு அக்கௌண்ட இறக்குறாங்க. அந்த ஆப் எப்படி சொன்னா போன்ல டவுன்லோட் பண்றதுக்கு கூகுள்ல தான் அந்த 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 வெப்சைட்டை நீங்க என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஏன் கூகுள்ல சொன்னா ஆப் ஸ்டோர்ல அதை போட மாட்டாங்க. ஆப் ஸ்டோர்ல ஒரு சாஃப்ட்வேர் போடுறதா இருந்தா அவங்க வெரிஃபை பண்ணணும். இதை டவுன்லோட் பண்றாங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கிறான்னு வெரிஃபை பண்ணி அவங்க அதுல சரி என்றால் ஆப் ஸ்டோர்ல கொடுப்பாங்க. இந்த போன்ல நடக்கிற இந்த பிசினஸ் வந்து ஆப் ஸ்டோர்ல இல்ல, கூகுள்ல டவுன்லோட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதுல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதுல என்ன செய்யறான்னு சொன்னா 6000 ரூபாய் காசு போறோம். சும்மா உதாரணமா இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊருக்குள்ள. ஒரு 6000 ரூபாய் காசு போறோம். காசு போட்டு அங்க தவறாகி நீங்க ஒரு 3 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். என்ன செய்யணுமே, சும்மா காசுதார வட்டி என்ன சும்மா நம்ப மாட்டான். இப்ப என்ன செய்யணும்னா மக்களை காசை எப்படி கொள்ளை அடிக்கிறத படிச்சு வெளிநாட்டில் இருக்கிறவனோ உள்நாட்டில் இருக்கிறவனோ கையில இருக்கிற போன் ஊடாக நம்ம காசு எடுக்க பார்த்தான். அதுக்கு வாசியாக வந்தது என்னன்னா
போன்ல பேங்க் வந்துச்சு. நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் நம்பரை திறந்துட்டு அதை போன்ல டவுன்லோட், போன்ல நம்ம மணி இது பண்ணலாம், மணி சேஞ்ச் பண்ணலாம், மணியை நீங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம், எடுக்கலாம், மணி டிரான்ஸ்பர் பண்ணலாம், போன்லயே செய்யலாம். அப்ப எல்லாருக்கும் போன்ல எவ்வளவு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, வந்துட்டா ஓகே, அது ஒரு பெருமை, நல்லது, வசதிக்கு வச்சிருந்தா நல்லது. இப்ப எல்லாருக்கும் அக்கௌண்ட் திறந்து போன்ல அதுல ஆன்லைன் பேங்க் போனுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல என்ன செய்யறோம், 3 சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணா 750 காசு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பார்த்தாவே ஓகே வந்து இவர் என்ன செய்யறா, போட்டோ 6000 எடுத்து பார்ப்போம், பார்ப்பாரு, எடுப்பா வந்துடும். அப்ப சரி 850, 10 நாளையில 8500 வந்துடும், 6000 அப்படி இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யறான்னா இதை மத்தாக்களுக்கு விற்பாங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் என்ன செய்யறா, ஆஜிமார், வாப்பாமார், மாமாமார், அங்கிள்மார், ஊர்ல உள்ள ஆட்களுக்கு எல்லாம் இதை செல்லுறது. அப்படியாடா போட்டு 60,000 ரூபாய் ஆனா லெவல் வேற 8500 ஒரு நாளைக்கு, லட்சக்கணக்கில் போறது. இத போறவன் சும்மா காசு போறான், அந்த காசு எங்க இருந்து வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், அவன் காசு ஹலாலா வந்துச்சு ஹராமா வந்துச்சு பொருட்படுத்த மாட்டான். என்ன காசு அது, எப்படி 8500 வந்த, ஐயோ இல்ல அது நாம அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அவனுக்கு எப்படி காசு வந்த, நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அவனுக்கு எப்படி காசு வரும், எப்படி? இன்னொன்று வந்து என்னன்னா, அவன் பொருளை விளம்பரம் பண்ற, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவன் ஆன்லைன் பிசினஸ் பண்றான், அவன் பொருளை நீங்க விளம்பரம் பண்ற, அந்த போனுக்கு போய் அவன் ஷூ விற்கிறான், அந்த ஷூவை நீங்க விளம்பரம் பண்ற, பேக்க விளம்பரம் பண்ற, அதுல பைக்கில் விளம்பரம் பண்ற, அதுல இருக்கிற எலக்ட்ரிக் பார்ட்ஸ்ல விளம்பரம் பண்ண உங்களுக்கு காசு. என்ன நடக்குது, விளம்பரம் பண்ண உனக்கு எப்படி காசு வரும்? இப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த போன்ல உழைக்கிற ஒரு லேசான ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க சம்பாதிக்கலாம். போன்ல அப்படிதான் தெரியும், வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்கலாம். அப்படி என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுல இருந்துகிட்டு அப்படியே பண்றது, பண்ண போல லாபம் வரும். அப்ப இந்த பணம் முதல்ல என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேருக்கு சும்மா காசை கொடுக்குறான், காசை கொடுத்தோம்னா அவங்க அப்படியே விளம்பரம் பண்ணி நிறைய பேர் இப்போ போடுவாங்க. இப்போ ஊருக்குள்ள நிறைய பேர் லொஸ்ட் ஆகி தலையில கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல 2-3 கடையை பூட்டிட்டான். ஆக்களை அவன் கூட போட்டு 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 சும்மா பெஸ்டுக்கு 850 ரூபாய் 2000 ரூபாய் லாபம் கிடைக்கக்குள்ள லட்சத்தில் என்ன செய்யறான்னா 80 லட்சம் 50 லட்சம் 40 லட்சம் 1 கோடி என்று மக்கள் போட்டோன்னு அவனுக்கு தெரியும் எவ்வளவு உழுது. பெரிய ஒரு அமௌண்ட் வரக்குள்ள அவன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் பேர் லாபம் எடுத்துதான், நிறைய பேர் லொஸ்ட் ஆயிட்டாங்க, கோடிக்கணக்கை இழந்திருக்கிறாங்க. நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லிம் ஊர்ல அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 140 கோடி போயிருக்கணும் அங்க அந்த ஊர்ல மட்டும் அப்படிங்கிறார். 140 கோடி போயிருக்கணும். எல்லாரும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யற, எந்த பாலிசிக்கு போற, நீதான் அனுப்பின, பேங்க் க்ளோஸ். அதுக்குள்ள என்ன செய்யணும்னா, என்னால நம்ம காட்டணும். இப்படி இந்த போன்ல என்னொன்று வருது, என்ன நீங்க வீட்டில இருந்து கொண்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு மேனேஜர் ஒன்று தேவை, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ஆள் தேவை. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்து இப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால போன்ல விளம்பரம் வந்துச்சு. இலங்கையில ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அதுக்கு செய்யறாங்க, அவன் சம்பளம் கொடுக்கலாம் மாசம், சும்மா 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அவங்களுக்கு ட்ரைனிங். உங்களுக்கு எங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எங்க கம்பெனியில சாமான் வாங்குறாங்க காசு வரும், அந்த காசை பிட்காயினா நீங்க மாத்தணும். பிட்காயினா நீங்க எப்படி மாத்துறோம்னு ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து இப்படி கொஞ்சம் பேர் உருவாக்கிட்டான். ஸ்ரீலங்காவில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லா மொழியிலையும் ஆட்களை உருவாக்கி போட்டு இப்ப என்ன செய்யறாண்டா, பிசினஸ் என்று சொல்லி இறக்குறான். இவங்க எல்லாம் விளம்பரம் பண்ணணும். என்ன, சைனாவில் ஒரு கோழி பண்ணை, ஜப்பான்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபேக்டரி ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்களும் ஷேரிங் ஆகலாம். ஒரு கோழியில விலை இலங்கை காசு 600 ரூபாய், 6000 ரூபாய் போட்டா உங்களோட பேர்ல 6 கோழி இருக்குது.
6 கோழி ஒரு நாளைக்கு 6 முட்டை விடும். ஒரு முட்டைக்கு 40 ரூபா. அப்போ 6 4 240 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்ப பெஸ்ட்டுக்கு என்ன செய்யறா, ஒரு 5 கோழியை வேண்டி பார்ப்போம் 2 வேணுற. அடுத்த அன்னைக்கு 5 முட்டை காசு வந்துடும், 200 ரூபா வந்துடும். இவர் என்ன செய்யறா, நம்ம போட்ட காசு எடுக்கலாமான்னு பார்ப்போம் வந்து எடுக்கிறேன். அதை இன்னொரு பேங்குக்கு ட்ரான்ஸ்பர் பண்ண ட்ரான்ஸ்பர் ஆகுது. ரைட், இப்ப ஒரு 100 கோழி பண்றாரு, முட்டை காசு வருது. அவன் போட்டோ எல்லாம் போறான், இதுதான் கோழி பண்ண, அதுக்கு பேரு கூகுள், அதுல இடம், இதெல்லாம் போறான். தெரியாத செய்யணும்தான். இது என்ன கோழி பண்ணல சேரிங்க போட்டு முட்டைக்கு காசு வந்துகிட்டு இருக்கும். இவர காசு என்ன அந்த அந்த நுகர்வோர காசுக்கு போகும், அக்கௌண்ட் போகும். அவன் பிட்காயினை மாத்திட்டு இருப்பார். இப்படியே போட்டு ரசம் கண்டு இனி நம்ம பெரிய ஒரு சேரிங் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு ஒரு 50 லட்சம் ஒரு ஆள் போடுறார், 50 60 லட்சம் போறார், ஒரு ஆள் 1 கோடி போறார். அது லாபம் பெறும், ஆள் பிடிச்சு கொடுப்பார். நிறைய பேரை எடுத்துக்கிட்டு கோழி பண்ணை எழுத முடியும். இவங்க நுகர்வோர்கள் இலங்கையில இருந்தவங்க பிட்காயினை காசை மாத்திட்டாங்க. இப்ப அவங்க தலைமுறை எஸ்கேப், நம்மள பிடிக்க போறான் நம்முடைய அக்கௌண்ட். இப்படி கொஞ்சம் பிசினஸ்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமிய அடிப்படையை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நாங்க ஒரு பொருளீட்ட செய்யணும், அந்த காசு எங்க இருந்து வருது, இது ஹராமா, இது ஹலாலா, இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கோடிக்கணக்கில் என்ன செய்யறாங்க, இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிசினஸ்ல இறங்கி ஒரு வேலைக்கு போறதுமே ஒண்ணும் இல்லை, போன்ல குந்திக்கிட்டு இருக்கிறது, போன்ல வேண்டி விற்கிறது, போன்ல வேண்டி விற்கலாம். அப்ப இப்படி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்முடைய பொருளாதாரங்கள் சுருட்டப்படுது. அப்ப அடிப்படை இஸ்லாமிய அடிப்படை அறிவு தெரிந்தால் இந்த ஏமாற்றம் நமக்கு வராது. நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கிறதா இருந்தா, ஒரு வியாபாரம் செய்யறதா இருந்தா, அந்த பொருள் நமக்கு தேவையுள்ள ஒரு பிரயோசனமான பொருளா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு வேணுமென்றாலும் அவன் விலை சொல்லுவான். உங்களோட விலை எகிரியானா பொருளை கண்ணால பார்த்தா காசை கொடுத்தா வாங்கினா கதை முடிஞ்சு. ஓமினத்துக்கு பிறகு உங்களுக்கு லாபம் தொடருதுன்னா அதை வட்டி. நான் போறேன், ஒரு மரக்கறியை பண்றோம், மாறன் வந்துட்டு கூப்பிட்டு நீங்க நேற்று மரக்கறி வேண்டினா அந்த உங்களை கண்டு 10 பேர் வேண்டி நின்னாங்க 500 ரூபா என்று சொன்னா இது என்ன காசு கேட்போமா இல்லையா? அதைத்தானே இப்படி செய்யணும், அதைத்தானே இப்படி செய்யணும். அது தொடருது. அப்ப பிசினஸ் முடியல, தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை வட்டி லிங்க்ல இருக்கிறீங்க, வட்டி வந்துகிட்டு இருக்குது. அடுத்தது என்ன பொருள், அது நீங்க கண்ணால கண்ணீங்களா, தொட்டிங்களா, இருக்குதா, அப்படி ஒன்று இருக்குதா? அவர் ஆள் ஒரு கொடுக்கல் வாங்க அக்ரிமெண்ட் பண்ணணும், எழுதணும். ஒண்ணுமில்ல, ஆன்லைன்ல அவனை நம்பி 10 லட்சத்தை போறாங்க, அது கிடைக்கும். எங்க கிடைக்கும்? எந்த கோர்ட்டுக்கு போறீங்க நீங்க, எந்த போலீஸுக்கு போக போறீங்க? இப்படி பாத்தீங்களா நீங்க? நேரடியாவே எடுத்துக்கிட்டு ஏமாத்துறான். இது போன்லயே எல்லாம் லட்சக்கணக்கில் போடுறது, 60-70 லட்சத்தை போடுறாங்க. ஒரு பிசினஸ். நீங்க சேரிங், நீங்க சேர் ஹோல்டர், நீங்க போட்ட எங்கட பெரிய கண்ணியத்துக்குரிய ஒரு அங்கத்துல நீங்க, உங்களுக்கு நாங்க லாபம் தருவோம் அப்படியே நம்புறாங்க. நம்பி அப்படியே போட்டோ அப்படியே ரன்னிங் ஆகிட்டு போகக்கூட அந்த காசு எடுக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு குறைஞ்சிச்சு. நீங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த பாயிண்ட் நீங்க எடுக்கிறா திரும்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் போடணும், இன்னொரு திரும்ப 10 லட்சம் போடுறாங்க. போட்டோன்னு அது என்ன டைம் மிஸ், நீங்க லேட் ஆகிட்டீங்க, இன்னொரு 10 லட்சம் எல்லாம் உங்களுக்கு எடுக்கலாம். உங்களோட லாபம் இன்னும் ரெடியா இருக்கு, அவர் ஆன்லைன் செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, மாற்ற இல்லாது எரர் காட்டுது. என்ன எரர்னா அவங்களோட டைம் மிஸ். அந்த டைமுக்குள்ள திரும்ப நீங்க போடணும், போட்டுட்டு டக்குன்னு எடுக்கணும். இப்படியே அவன் சொல்லி 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 ஒருத்தர் ஆன்லைன்ல கொண்டிக்கிட்டு 50-60 லட்சத்தை இழந்துட்டார். பொண்டாட்டிட நகை, மைமீட நகை, ராத்தாட நகை, உம்மாட நகை எல்லாத்தையும் கொண்டே வச்சாச்சு. சிலர் வித்துட்டாங்க, சிலருக்கு அடகு வைக்கிற ஹராம், அதுக்கு வித்து போட்டு இதை செய்யறான். இது ஹலால் தானே? என்ன நடக்குது, என்ன காசு இது, எப்படி அவன் தாரான்? சரி, நீ போட்ட காசு என்ன காசு தப்பா? அது 5 நிமிஷம் நீங்க லேட், அதனால உங்களுக்கு எரர் காட்டுதுன்னா அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்ச அதை யோசிக்கிற இல்லையா? அப்ப நம்முடைய பொருளாதாரம் என்ன நடக்குதுங்கிறத யோசிக்காம உழைக்க பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல
கொலையில இருக்கிறத விற்கிறது தடுத்தாங்க. ஏன்னா அது கனியும் கனியாம விடும். இன்னைக்கு கொலையில கதிர் இன்னைக்கு பாருங்க எப்படி கதிர் நிறைஞ்சிருக்கண்டு. 5 ஏக்கர் இத்தனை மூட விளையும். இவ்வளவுக்கு மொத்தம் அந்த வயலை வித்தா ஹராம். அது விளையும் இடையில விளையாம விடும். அதை எப்படி சொல்லுவார்? மூடி வச்சு கல்லறிஞ்சு வியாபாரம் பண்றதே இப்ப இருந்துச்சு. மூடி வச்சு நீங்க கல்லறிஞ்சு அந்த கல் எதிரில் எந்த குமியல்ல படுது அதுக்குள்ள என்ன இருக்கணும் உங்களுக்கு தெரியா? அதை எடுக்கிற மூடி வச்சு வியாபாரம் பண்றது. இப்ப என்ன கட்பீசி வியாபாரம் பண்றாங்க. வேல் வேண்டுவாங்க. வேல் கட்பீசி. இதுக்கு தானே வெளிநாட்டுல இருந்து காமெண்ட்ஸ்ல கட்பீசிகள் வரும். மூடையில வேல் சொல்றது நல்லா உருக்கி அப்படி இருக்கும். 100 கிலோ பேக் அப்படி இருக்கும். பேக் இவ்வளவு உள்ளுக்கு தொடர்ந்து பார்க்கல சான்ஸ். பெரும்பாலும் உங்களுக்கு லாபம் தான் வரும். பெரிய துண்டு வரும், சின்ன துண்டு வரும். அதுல உருவப்படம் இருக்கிறது வரும், உருவப்படம் இல்லாத வரும், ஓட்ட உள்ளது வரும். சான்ஸ் சொல்லணும் 10 துண்டுகள் இருக்கும். இது அப்படி இப்ப உள்ள வியாபாரிகள் இந்த கட்பீசி வியாபாரம் பண்றாங்க. அந்த வேலை மொத்தமா வேணும். ஹராம். நீங்க தொடர்ந்து பார்க்காம வாங்க இயலாது. அப்ப மூடி வியாபாரம் பண்றது தடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே தடுத்தார்கள். அப்ப இன்னைக்கு அப்படி பார்த்து மூடையை பார்த்து உள்ளுக்கு திறந்து பார்க்காம வாங்குறதே, மூடி வச்சத உள்ளுக்கு கையை போட்டு பார்க்காம வாங்குறதே ஹராம் என்றா போன்ல காட்டுறாங்களாம். இருக்கிறான் அது அமெரிக்காவில் இருக்கிறான். கோழி பண்ணையாம். என்ன உனக்கு என்ன ஒரு 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 உத்தரவாதம் இருக்குது? என்ன அக்ரிமெண்ட் இருக்குது? யார் உனக்கு உத்தரவாதம் தந்த? அப்ப இதுல எதுவும் இல்லாம இந்த ஆன்லைன் பிசினஸ், போன்ல பிசினஸ் பண்ண போய் இந்த பிரமிட் சிஸ்டம் வேற மாதிரி வந்து இப்படி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்படி கோழி பண்ணையில கோழி பண்ண உங்களுக்கு அக்கௌண்ட் வரும். நீங்க கோல்டு வாங்கி விக்கிறீங்க. இந்த கோல்டை வாங்கி விற்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு கோல்டு வேண்டிட்டீங்க நீங்க. அப்ப அது என்ன செய்யறாங்கன்னா உங்களோட காசுக்கு ஏதாவது ஒன்று காட்டணும். நீ சும்மா எடுக்கணும் தானே, ஏதாவது ஒன்றை காட்டணும். அது சும்மா எடுக்கணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யறான்டா இந்த மாஃபியா, இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது ஆன்லைன்ல. நிறைய பேர் அதுல உட்கார்ந்து நிறைய இழந்து போட்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஹராமான ஒரு பிசினஸ். அதே மாதிரி யூடியூப் சேனல் செய்தாங்க. இப்ப பேஸ்புக்லயும் earn பண்ணலாம். பேஸ்புக்ல வீடியோ போட்டா, யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டா உங்களுக்கு காசு வரும். நானும் யூடியூப் சேனல் செய்தா நான் காசு எடுக்கிறதில்ல. அந்த ஏர்ன் பண்றத அதை கட் பண்ணிருக்கு. அதை கட் பண்ணி அதை earn பண்ண என்ன நடக்கும்டா, நம்முடைய யூடியூப் சேனல்ல பாக்குறாங்களுக்கு விளம்பரங்கள் வரும். நிறைய பேர் மௌலைமார் பயான் போடுறாங்க. ஊருக்கு உபதேசம், மார்க்கம் சொல்றது, ஹதீஸ் போடுறது, பயான் பண்றது, பயான் பண்றாங்க. எந்த பயான போட்டு வச்சுக்கிட்டு எந்த பயான யூடியூப் சேனல் திறந்து மாசம் 2-3 லட்சம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு செய்ய தெரியாதா? எந்த காசு அது? அது எப்படி அந்த காசு வரும்? அந்த விளம்பரம் போறதுக்கு காசு வரும். அந்த விளம்பரம் என்ன வரும்? பண்டிகரைக்கும் வரும் விளம்பரம், சாராயமும் வரும், கிளப்புகள், ஹோட்டல்கள், விபச்சார விடுதிகளுக்கு விளம்பரம் வரும், மோசமான ஹராமான பொருளுக்கு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில் பெண்கள் வரும், மியூசிக் வரும். அப்ப இதுல வார லாபம் தான் இந்த யூடியூபர்களுக்கு வாரம். அது பெரிய பெருமை யூடியூபர்கள். இப்ப லேசா உட்கார்ந்துகிட்டு வீட்டுக்குள்ள இருந்து உழைக்க தொடங்குற நிறைய புருஷன் கொண்டாட்டி, ஒரு புருஷனும் கொண்டாட்டி யூடியூப் சேனல் ஒன்று செய்த பேஸ்புக்ல வீடியோ போடுறேன். சும்மா ஜோக் அடிச்சு நரகளுக்கு ஒரு மோசமான ஆபாசமான ஜோக்கு, கேவலங்கட்ட நகைச்சுவைகளை போடுற, இன்டடிச்சு பொண்டாட்டியை கேவலப்படுத்தி புருஷன், புருஷனை கேவலப்படுத்தி பொண்டாட்டி, பிள்ளைகளை இதுக்குள்ள சின்ன படிக்கிற பிள்ளைகளை இன்வால்வ் ஆக்கி அந்த பிள்ளைகளை வச்சு பிள்ளைகளாக இது அந்தரத்தை பாக்குற மாதிரி சில வயசான பாட்டிகள் அதுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் அவங்களை எடுத்துக்கிட்டு இப்படி ஆட்களை சிரிக்க வச்சு வீடியோக்களை போட்டு 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 வியூவர்ஸை கூட்டுறது. வியூவர்ஸை கூட்ட 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 காசு அக்கௌண்ட்டுக்கு ஒரு தொழிலுக்கும் வரணும் இல்லை. இந்த யூடியூபர்கள் நாடு நாடா சுத்துறாங்க. இந்தியாவில் ஒருத்தர் நிக்க ஒரு முஸ்லீம் தான். அந்த வேலை திங்கிற கண்டதெல்லாம் நீங்க பண்டிகையும் திம்பான், குரங்கையும் திம்பான். அமெரிக்காவுக்கும் போவான், ஜப்பானுக்கும் போவான், கனடாவுக்கும் போவான். அவனுக்கு எல்லா இடத்தையும் சாப்பாடு, கோடிக்கணக்கில் காசு வரும்.
ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு கோடி கோடியா கொட்டும். ஏன்னா வீவர்ஸ் கூட மில்லியன் கணக்கில் வீவர்ஸ். அப்ப வீவர்ஸ் இப்படி கூட கூட இருக்க கொள்ள அவங்களுக்கு காசு வருது. சும்மா அவர் உரிமைனாலும் எல்லாரும் பார்ப்பாங்க, அவர் பச்சை பொய்ய சொல்லுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. வாங்கிட்டான். அப்ப எங்கேயாலும் எடுத்து பொண்டாட்டி புருஷன் ஜோக் அடிச்சு, புருஷன் பொண்டாட்டி வெக்கம் இல்லாம வீடியோ போட்டு வீட்டுக்குள்ள இருந்து உழைக்கிற முறையை தான். இப்ப கொஞ்சம் பேர் பாட்டு போட்டு நாமளும் ஒன்று செய்வோம், ஒன்றை தொடங்குவோமே, என்னாலும் ஒன்று செய்வோமே, ஜோக்க போடுவோம், விவசாயத்தை போடுவோம், மரம் நாட்டுறதை போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம், வீட்டுக்கு டிசைன் பண்றதை போடுவோம், சமையல் போடுவோம். கொஞ்சம் பேர் சமையல், கொஞ்சம் பேர் திங்குத, கொஞ்சம் பேர் எந்த ஸ்பெஷல் சாப்பாடு அந்த இடங்கள் காட்டுற, கொஞ்சம் பேர் விளம்பரம் காட்டுற. இப்படி என்னையாலும் ஒவ்வொரு ரூட்ல எல்லாம் நீ யோசிச்சுட்டு இந்த போன்ல உழைக்க பாக்குற. உனக்கு காசு எங்க இருந்து வருது? நாங்க சமையல் போட்டா என்ன கொட்டு, நீ சமையல் போட்டு பிரச்சனை இல்லை, சமையல்ல நீ யூடியூப்ல போட்டு உனக்கு காசு எங்க இருந்து வருது? விளம்பரம். கண்டதெல்லாம் விளம்பரம் பண்ணிவிட்டு அந்த காசு இருக்கு. எவன்கையோ ஹராமான விளம்பரத்துல அவன் எடுக்கிற காசு தான் உனக்கு ஆகும். ஒரு சாராய கடைக்காரன் உனக்கு காசு ஆகும். அப்ப இந்த ஹராத்துல நாம் எப்படி உழைக்கிறது? எந்த யூடியூப்ல வியூவர்ஸ் இருக்கிறதுக்கு நான் அதை ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், மாசம் 1 லட்சம் 2 லட்சம் எனக்கு வருது. ஹராம் எடுக்கல. எந்த வீடியோவை போட்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன் ஹராம். அல்லாஹ் கிட்ட மறுமையில நீங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப யூடியூபர்கள் அதுல மௌலைமார் அழுவாரு. காசாவுல மக்கள் அழியிறாங்க, வருஷக்கணக்கா குண்டுழுது. அந்த அல்லோலப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் அழியிறாங்க. இதுல ஒரு சிலர் காசாவின் செய்தி சொல்லி காசோல இன்னைக்கு அங்க பிள்ளைகள் சாவுது, இவன் சாப்பிட்டுட்டீங்க. அது மௌலவியும் தான் மத்தாக்களும் தான் காசா நியூஸ் போகும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? காசா என்ன நடக்குது? எங்கேயாலும் திருடுற என்ன போய் நிக்கிற, காசாவில நிக்கிறாரு, எங்கேயாலும் திருடுற. பிபிசியில என்ன போகுது, இன்னொரு இங்கிலீஷ் வெப்சைட்ல என்ன போகுது, அதை எடுத்துக்கிட்டா ஒரு பக்கத்துல நின்ற மாதிரி இன்றைக்கு 3 படை வீரர்கள் அழிஞ்சிருக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா சும்மா அவர் என்ன லாபத்துல ஏற்றிக்கிறதுன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாது, அவன் காசாவை பத்தி சொல்றாங்க, அவன் எப்படி ஆள் தெரியுமா? அங்க பிள்ளைகள் சாவுரத்தை காட்டி திண்டுகிட்டு இருக்கான் அவன். அங்க காசாவுல பிள்ளைகள் சாவுரத்தை காட்டி இவன் சாப்பிட்டு இருக்கான். லட்சக்கணக்கில் கொட்டுது. ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் அவனுக்கு இன்கம் வருகிறது. உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யூடியூபர்கள் அவங்களோட யூடியூப் சேனல்ல வர வருமானத்தை ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குற, அவ கொடுக்குற வீடியோல இருந்து 5 லட்சம் வந்துடும். அப்ப ஆறு காசுல கொடுக்குறான், அவன் காசுல அவன் யூடியூபுக்கு வந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? கண்டதெல்லாம் விளம்பரம் போட்டதெல்லாம் வந்துச்சு. அந்த விளம்பரம் என்ன எல்லாம் வரும், ஃபில்டர் பண்ணலாமா? ஏதாவது ஹராமான சம்பாத்தியம். அப்ப யூடியூப்ல வீடியோ போட்டு, பேஸ்புக்ல வீடியோ போட்டு அதுல உழைச்சி கொஞ்சம் பேர், யூடியூப்ல ஆன்லைன்ல போய் நின்றுகிட்டு இந்த பிரமிட் சிஸ்டத்துல பிசினஸ் பண்ணி கொஞ்சம் பேர் அதை உழைச்சுக்கிட்டு, இந்த போனை நம்பிக்கிட்டு இந்த போன்ல இருந்துகிட்டு வெளிநாட்டுல கோழி பண்ணைக்கு சேர் பண்றாங்களா அது கொஞ்சம் பேர், அவங்க ஆள் பிடிச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் பேரை மாற்றி விட்டு, இப்படி நம்முடைய நாட்டுல உள்ள காசுகள் வீணா போயிட்டே இருக்கு. இதுல யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு? கோடிக்கணக்கான காசை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஏமாத்தி பறிக்குது. அவன் காசு அவன் போகுது, நமக்கு என்ன? நமக்கு சேர்த்து இதுல ஆப்பிருக்கு, பாதிப்பு இருக்கு. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க, புகார்ல வர ஹதீஸ். ஒரு கப்பல்ல 2 தட்டு கப்பல், கடல்ல பயணம் போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க மேல் தட்டுல இருக்கிறீங்க. தண்ணி தேவைன்னா நீங்க கீழ் தட்டுல இருக்கிறீங்க. தண்ணி தேவைன்னா மேல் தட்டுல இருக்கிறவங்கள்ட்ட போய் தான் வாங்கி குடிக்கணும். உங்களுக்கு ஒரு யோசனை வருது, மேல் தட்டுல என்னத்துக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுவான், கீழுக்கே ஓட்டையை போடுவோம். ஓட்டையை போட்டான் கீழ் தட்டுல இருக்கிறவன். கீழ் தட்டுல இருக்கிறவன் ஓட்டையை போட்டு கீழே தானே தண்ணி இருக்க எடுத்தா, மேல இருக்கிறாங்க நமக்கு என்ன, அதை ஓட்டையை போட்டா நமக்கு என்ன இருக்கலாமா? யாரெல்லாம் மூழ்க போறாங்க? கீழுக்கு ஓட்டையை போட்டா கீழ் தட்டோட சேர்த்து மேல் தட்டு தான் மூழ்க போகுது. இந்த ஆன்லைன் பிசினஸ் என்று சொல்லி வெளிநாட்டு நிறுவனத்துக்கிட்ட ஏமாந்துகிட்டு நாட்டில் உள்ள காசு கோடி கோடியா வெளியே போகுதுண்டா, பாதிப்பு நம்ம எல்லாருக்கும் தான். இங்கதான் பணவீக்கம், நாட்டுல பணவீக்கம் இங்கதான் பெறப்போகுது. பணவீக்கம் என்றால் என்ன? இப்ப நம்முடைய ஒரு
சவுதியினுடைய ஒரு ரியாலுக்கு இங்க 80 ரூபாய் கொடுக்கணும். நாம அங்க ஒரு ரியாலுக்கு 80 ரூபாய் கொடுக்கணும். அப்ப நம்ம அவனை விட 80% பணவீக்கத்துல இருக்கிறோம். முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாம் 70 காலங்கள் 69 காலங்கள்ல எல்லாம் சவுதி காசிக்கு ஸ்ரீலங்கா காசி 2-3 ரூபா தான் இருந்துச்சு. அவ்வளவுக்கு நாம பொருளாதாரத்தில் இருந்தோம், வசதி குறைவா இருந்துச்சு. ஆனா பொருளாதாரம் வீக் ஆகல. இப்ப என்னண்டா வீக் ஆகுது. ஏன் வீக் ஆகுதுண்டா, துறை சேரியில இருக்கிற காசு வெளியே போய் அங்கிருந்து ஒன்று உள்ள வரலாட்டி இருக்கிற பணம் வீங்கும். அதான் பண வீக்கம் என்று சொல்றது. இருக்கிற பணம் என்ன செய்யும்? வீங்கும். பெட்ரோலுக்கு விலை கூடும், அரிசிக்கு விலை கூடும், பருப்புக்கு விலை கூடும். உள்ளுக்கு இருக்கிற காசை காணல. இப்ப காசை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பேங்க் ஊடாக போட்டுட்டார். அங்கிருந்து இவருக்கு ஒன்றும் பெறல, முடிச்சு. அங்கிருந்து இவருக்கு டாலர் வரல, தான் ரூபா போயிட்டு டாலர் வரல. டாலர் வரல, ரூபா போயிட்டு நாட்டுக்குள்ள காசு இல்லாம போச்சு. நாட்டுக்குள்ள காசு இல்லாம போனா பொருளாதார வீக்கண்டா. இவன் கோடிக்கணக்குல லொஸ்ட் ஆகிறதால நமக்கு நாளை அடுத்த வருஷம் அரிசிக்கு விலை கூட போகுது, பட்ஜெட் வாசிக்க பருப்புக்கு விலை கூட போகுது, எல்லாருக்கும் என்ன டெக்ஸ்டைல் கூட போகுது. அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட போறோம். தூள் வியாபாரிகள் தூள் விற்கிறதால வாங்குறதால அன்அபிஷியலாக பிளக்ல தான் வெளிநாட்டுக்கு காசை கொண்டு கோடிக்கணக்கில் கொட்டி தோணி இல்ல சாமான கொண்டு வந்து விற்காங்க. அப்ப காசு வெளியில போய் நோய் உள்ளுக்கு வருது. வந்ததுக்கு திரும்ப கவர்மெண்ட் செலவழிக்கணும். போதை உள்ளுக்கு வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு பட்ஜெட்டை 50 கோடி ஒதுக்கணும். நோயாளி அட்மிட் ஆகுறாங்க. வீடு சிக்கரத்தால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் இலங்கையில் சாவு. அப்ப எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எத்தனை லட்சத்தை செலவழிக்கணும்? அவன் வீடு குடிக்க நம்ம காசும் சேர்ந்து அவருக்கு மருந்துக்கு போகுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊசிக்கு 6,000 ரூபாய் நாம தான் பக்கப்படணும். நம்ம காசெல்லாம் சேர்ந்து பேருக்கு அடிபடுது. ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய்க்கு அவனுக்கு ஊசி அடிபடுதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம டெக்ஸி கட்டிக்க முழு பேரும் சேர்ந்து அவனுக்கு மருந்து கட்டினாம அவனுக்கு ஒரு இதை ஒன்று கொடுத்தான். அவனுக்கு ஆபரேஷன் பண்ணோம். 50 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் கவர்மெண்ட் ஆபீஸ் ஸ்கூல்ல இதுல ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா செஞ்சிருக்காங்க. ஃப்ரீ எவ்வளவு? 50 லட்சம். இந்த 50 லட்சம் தான் இலங்கை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்க போனான். அப்ப நோயை உள்ளுக்கு எடுக்கலாம், தூள வைக்கலாம், காசு வெளியே போகுது. அப்ப போன காசுக்கு ஹலாலான ஒன்றும் பெறல. நோய் தம்மன் வந்ததுக்கு திரும்ப செலவு. அப்ப நாட்டுல பஞ்சம் இருந்தன. ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி காசு வெளியே போன நாட்டுல பஞ்சம் இருந்தன. அப்ப நாம எல்லாரும் தான் இதுல பாதிக்கப்படப்போம். ஹலாலா வியாபாரம் பண்ணணும், ஹலாலா வியாபாரம் பண்ணி ஹலாலா தொழில் செய்யணும். என்னென்றாலும் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கணும். அப்ப இஸ்லாமிய அந்த பொருட்கள் முறை அன்றைக்கு அழகா தெளிவா சொல்லி தந்து அதை சரியா செஞ்சா ஒரு நாடு முன்னோக்கித்தான் இருக்கும். ஒரு நாட்டுல பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும், பணவீக்கம் ஏற்படாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி போதை வஸ்து பாவனை நிப்பாட்டிட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற மாதிரி நாம கொடுக்கல் வாங்கல ஒரு உண்மையான பொருள் கண்ணால கண்டு வாங்கணும். வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனாலதான் எல்லாமே என்ன செய்யுது. நாம் போட்டிக்கிற ஒரு ஷர்ட்டுக்கு விலை 2,000 ரூபாண்டா வட்டியாலதான் அந்த 2,000 ரூபாய். இந்த கவர்மெண்ட் சீல என்ன செய்யறான்? கடனுக்கு வேண்டி வட்டி காட்டுறான். வட்டிக்கும் சேர்த்து தான் யாருக்கு எவ்வளவு கொண்டு அவன் பட்ஜெட் போடுவான். ஒரு யாரு 100 ரூபாண்டா அவன் அதை வேண்டும் போது கடனுக்கு வேண்டான், லோனுக்கு வேண்டான். இப்ப அவன் லோன் கட்டி முடிய கூட 150 ரூபாய் முடியும். 150 ரூபாய்க்கு அவன் சேட்டை தாக்கி அந்த சேட்டை இன்னொருத்தன் கடனுக்கு வேண்டான். அவன் திரும்ப அந்த கடனையும் சேர்த்து வட்டி கட்டக்குள்ள அந்த சேட்டுடைய வேலை 1000 ரூபாய். அதை ஒருத்தன் பண்றான், கடைக்காரன் பண்றான். இப்படி நம்மள வைக்க வரக்குள்ள 2,000 ரூபாய் ஆகும். இந்த வட்டி மட்டும் இல்லாட்டி 150 ரூபாய் சேர்த்து பண்ணிட்டு போயிட்டு. அப்ப எல்லாரும் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல ஹராமான வியாபாரத்திலிருந்து விடுபடும் போது நிச்சயமாக நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். எனவே இந்த போன்ல ஆன்லைன்ல காசுகளை போட்டு ஏமாந்து நம்ம இழந்து போகாம எந்த காசு எங்கால வருதுங்கிறத யோசிச்சு இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தின் படி ஒரு பொருளாதாரம் நமக்கு வருதுன்றது ஹலால ஹராமாங்கிறத ஊர்ஜிதம் பண்ணாம அதை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஹராமான சொத்துக்கள்ல நம்முடைய உடலையோ நம்முடைய குடும்பத்தையோ வளர்க்கக்கூடாது. அது நரகத்துக்கு சொந்தமானதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினாங்க. பொருளீட்டல ஹலாலை நானும் நீங்களும் பேணி எப்போதுமே அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்வோமாக.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன அல நாஸி ஸமானுன், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் குலூபுஹும் ககுலூபில் ஆஜிம், அவர்களுடைய உள்ளங்கள் மிருகங்களுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறார். இது சில்சிலத்து அஹாதீது ஸஹீஹாங்கிற கிரந்தத்துல இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சஹீஹான ஹதீதாக கொண்டு வந்து எழுதுறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய உள்ளங்கள் மிருகங்களின் உள்ளங்களை போன்று இருக்கும். அப்படி என்ற என்ன அர்த்தம் என்றால், அவங்கள்ட்ட நயவஞ்சகம், அவங்கள்ட்ட குரோதம், இரக்கமின்மை, அடுத்தாக்களை பற்றி எந்த சிந்தனையை பற்றியும் இல்லை அப்படிங்கிற ஒன்று. அப்ப ஒரு மிருகம் ஒன்றை பிடிச்சு கடிச்சு கொதறி அதை அப்படியே சாவடிக்கும். அதுக்கு புள்ள குட்டி இருக்குது, அதுல கூட்டுக்குள்ள அதுல குட்டி இருக்குது, அதை பத்தி யோசிக்காது, அதை அப்படியே மேய்ஞ்சி திண்டுட்டு போகும். அது எதையும் பத்தி யோசிக்காது, அப்பாவித்தனமா அடிக்கும், விரட்டி விரட்டி அடிக்கும். அப்ப அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் மிருகங்களின் உள்ளங்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு காலம் பெறுமெண்டா இன்றைக்கு அது நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சாதாரணமா இந்த பொருளாதார வளர்ச்சியில ஒருத்தன் தான் வீடு வாண்டணும், காரு வாண்டணும், அவுடி கார் ஓடணும், மாடி வீடு கட்டணும், நான் நல்ல சுக வாழ்க்கை வாழணும் என்றான் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அதுக்கு அவர் செய்த வேலை போதைப் பொருள் வியாபாரம், தூள் வித்துக்கிட்டு இருக்கார். தூள் விற்கிற முதலாளி அவர் சும்மா ஐபையா இருப்பார், அவர் அரசியலுக்குள்ள இருப்பார், அவர் பெரிய நிர்வாகத்தில் இருப்பார், அவர் பெரிய போஸ்ட்ல இருப்பார், அவர் கார்ல அமர்ந்து இறங்குவார். அவர் ஒவ்வொரு சுகத்துக்கு பின்னாலேயும் எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பெண்கள் விதவை, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள், எத்தனை பேர் நோயாளியாக, எத்தனை பேர் திருடனா மாறிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள ஊடு உடைக்கப்படுது, களவு போகுது, நகை பறிக்கப்படுது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ஏமாற்று நடக்குது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அது வேற வழி இல்ல, தூள் பழகிட்டாங்க, அவங்களுக்கு காசு தேவை, அதுக்கு டாக்டர்கிட்ட திருடுறான், சாட்சிட்ட திருடுறான். ஊருக்குள்ள களவு நடக்கிறதுல 99% களவு போதைக்கு அடிமையானவர்கள் செய்யக்கூடிய களவு. இவ்வளவு நடக்குது, இவ்வளவு பேர் திருடுறான், இவ்வளவு பேர் இறங்குறான், இவ்வளவு பேர் சாவுறானே, இவங்கட எல்லார கண்ணிகை முறிஞ்சுதான் ஒருத்தன் வசதியா வாழ்ந்துட்டீங்க. அவன் உள்ளம் எப்படி இருக்கு? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிருகத்திர உள்ளம். அவனுக்கு ஆற பத்தியும் கவலை இல்லை. எத்தனை குடும்பம் சாகும், எத்தனை பேர் அனாதையாவாங்க, எத்தனை பெண்கள் அல்லோல கல்லோலப்படுறாங்க, எத்தனை வாழ்க்கை பிரிஞ்சு போகுது, எத்தனை பேர் நடுவோட்டுக்கு வந்துட்டான், எவ்வளவு பேர் கடனாளி ஆயிட்டான், எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிட்டான், தூளுக்கு அடிமையாகி எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டான். ஆனா ஒரு பணம் முதல்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கூட கவலை வருது இல்லை. அப்ப குலூபுஹும் ககுலூபில் ஆஜ், மிருகங்களின் உள்ளங்களை போன்ற அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் ஒரு காலம் இருக்கு. இது அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல பிசினஸ், ஒரு சார் நீங்க ஒரு 12 நிமிஷம் நீங்க பிந்திட்டீங்க சார், இன்னொரு 10 லட்சம் ரூபாய் போடுங்க. அவன் சொல்றான், நான் கஷ்டப்பட்ட காசு, எனக்கு இந்த காசு கிடைக்காது. இல்ல சார், அது கிடைக்க போகுதுங்க. எவ்வளவு ஏமா, அவனுக்கு நல்லா தெரியுது, இவர் நல்லா எழுதிட்டாரு, ஊருக்குள்ள கடன் பண்ணிட்டாரு, வீடு வள வித்துட்டார், இவர் காசு போட போறோம். அவனுக்கு இவர் என்ன செய்யணும்? சிலர் சொல்லுவான், நான் சூசைட் பண்ண போறோம், பண்ணு, காசை போட்டு பண்ணு. அடுத்தவனை பற்றி எந்த கவலையும் பெறாத ஒரு கல் நெஞ்சம் உள்ள ஒரு காலம் வரும்னாங்களே. எல்லாம் அப்படியே பாருங்க, இந்த பிசினஸ் இப்படித்தான் நடக்குது, இதுவும் இப்படித்தான் நடக்குது. பொருளாதாரத்துக்காக மனுஷன் கல் நெஞ்சமாகறான், காசுக்காக அடுத்தவனை கொலை செய்யறான். அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ள வரும். அப்ப இதுக்கு ஒரே தீர்வு ஈமான், இஸ்லாம் தான். அல்லாஹ்வை பற்றிய அச்சம், ஈமான் தான். போதை வஸ்து பாவிக்கிறார், எப்படி திருக்கிற? இறையச்சத்தால தான் திருத்த முடியும். ஒருத்தர் தப்பான தொடர்பில் இருக்கிறார், பெண்கள்கிட்ட போறார், எப்படி திருத்துற? இறையச்சத்தால மட்டும்தான் திருத்த முடியும். கவுன்சிலிங் இல்லையா, அதுக்கு துவாக்கள் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஓடுறதுக்கு இருக்கா, மந்திரிக்கலாமா? அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும்தான் அதை பாதுகாக்கும். இறையச்சம் மட்டும்தான் பாவங்கள்ல இருந்து நாம மீண்டு வரதுக்கான ஒரே வழி. இந்த இறையச்சத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், இறையச்சம் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும். நானும் நீங்களும் எந்த நேரமும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வை அஞ்சியே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்களாகவும் ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.